வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பேர் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர்களே, எங்கள் சேனலை நிறைய பேர் பார்க்கிறீர்கள். இருந்தாலும் பலர் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை. தயவுசெய்து பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இன்றும் தமிழ்நாட்டு அரசியல் களம் பற்றி நாங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கான சட்டசபைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பற்றிய விரிவான ஒரு அரசியல் நோக்கை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கான சட்டசபை தேர்தல் வாக்களிப்பு நடைபெறும் என்று இந்திய தேர்தல் கமிஷனம் அறிவித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டு கட்சிகள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எந்தெந்த கட்சிகள் தங்கள் கூட்டணிகளை அமைத்துள்ளன, யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் பங்கிடப்பட்டுள்ளன என்பதை பற்றிய விவரங்கள் இன்னும் வெளிவராத நிலையில் திமுக ஆளும் தமிழ்நாட்டு அரசியலான திமுக தங்கள் கட்சிகளை தங்கள் கூட்டணியை திடகாத்திரமாக வச்சிருக்கின்ற, அதேபோல் புதிதாக விஜயகாந்தின் கட்சியும் திமுகவுடன் இணைந்திருக்கின்ற நிலையில் அவர்கள் இன்னும் தொகுதி பங்கீடு யார் யாருக்கு எப்படி வழங்கப்படும் என்ற விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தங்கள் கட்சிகளை அரவணைத்து அவர்களும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று போட்டியிடுகின்றது. விஜயின் கட்சி இன்னும் யாருடன் சேர்வார்கள் என்ற நிலை இன்னும் காணப்படவில்லை. அவர்களும் கூடுதலாக தனித்து நின்று தான் போட்டியிடுவார்கள் போல் தெரிகின்றது. இந்த நிலையிலே தமிழ்நாட்டு சட்டசபைக்கான தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியாக 6/4/2026 தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. அதேபோல 7/4/2026 தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் 9 நாளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவை திரும்ப பெறுபவர்கள் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையிலே 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெறும் தேர்தலானது மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை துவங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல மே 6ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு யார் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் என்ற நிலையை எட்டிவிடுவார்கள். மே 6ஆம் தேதி தெரிந்துவிடும் அடுத்த புதிய முதல்வர் யார் என்பது. சரி நேயர்களே, இந்த நிலையிலே தமிழ்நாட்டிலே 4 முனை போட்டிகள் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி, விஜயின் கட்சி என 4 முனை போட்டிகள் நிலவுவதாக கூறப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டிலே இரு பெரும் வேறு கட்சிகள், இரு வெறும் சித்தாந்தங்களை கொண்ட இரு கட்சிகளுக்கிடையான மோதலாகத்தான் காணப்படுகின்றது. திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்குமான இரு மோதலாக இந்த தேர்தல் களம் அமையப்போகின்றது. திராவிடம் பேசுகின்ற கட்சியின் அணியாக திமுகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விஜயின் கட்சியும் திராவிடத்தை தழுவியதாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே அவர்களையும் திராவிட கட்சிகளுடன் இணைப்பது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆக நம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாட்டில் தமிழ் அரசியலை கொண்டு நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இரு பெரும் சித்தாந்தங்கள் மோதுகின்ற ஒரு கலை நிலையாக இந்த தமிழ்நாட்டு களம் இன்று அமைந்திருக்கின்றது. இது எவ்வாறு காலப்போக்கில் செல்லும் என்பதை மக்கள் இந்த வருகின்ற தேர்தலில் தங்கள் வாக்குகள் மூலம் வெளிப்படுத்துவார்கள் என்பது நிரசனம். திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற தேர்தலிலே தங்கள் கூட்டணிகளை மிக பலமான ஒரு
நிலையில் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் இன்னும் யாருக்கு எந்த தொகுதி என்ற பங்கீட்டை அவர்கள் இன்னும் முழுமையாக கூறவில்லை. அதே போலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே நிலைதான். ஆனால் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளுக்கான வேட்புமனுக்கான ஆட்களை தெரிவு செய்து யார் எங்கே நிற்கப் போகிறார்கள் என்ற செய்தியையும் ஏற்கனவே அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். அதே நேரத்தில் விஜயின் கட்சியும் இன்னும் 234 தொகுதிகளுக்கான ஆட்களை இன்னும் தெரிவு செய்யவில்லை. அவர்கள் யார் எங்கே நிற்பார்கள் என்ற விவரங்களும் இன்னும் நம்முடைய தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதே நேரத்தில் தமிழ்நாட்டு களம் எப்படி மாறப்போகின்றது, இங்கே யாருக்கு அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நடக்கின்ற நிலைமைகளை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை அமைக்கும் என்றொரு கள நிலவரம் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக பல முனைகளிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த திராவிட கட்சிகள் அண்ணா திமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் மோதிக்கொண்டாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டிலே பல பொறுப்புகள் இருக்கின்றன. அதை சரியான முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இவர்கள் முண்டியடித்து கொண்டு தேர்தல் களத்துக்கான வேலைகளை மிக மும்முரமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்றனர். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தனது கட்சியை தனது வாக்குகளை தக்க வைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் இப்பொழுது திராவிட கழகத்தின் பக்கம் சென்று விட்டார். அவருடைய வாக்கு பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தினகரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் வந்து இணைந்தாலும் அங்கே பல வாக்குகள் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிக்கப்பட்ட வாக்குகளை யார் பக்கம் போகின்றது என்பதும் ஒரு கேள்விக்குறை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் பிரிக்கப்பட்ட வாக்குகள் விஜயை போய் சேருமா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு போய் சேருமா என்பதெல்லாம் கேட்கிறேன். ஆனால் விஜயின் கட்சியோ திமுகவுக்கு முண்டு கொடுக்கும் ஒரு கட்சி என்பதுதான் இப்பொழுது விமர்சனம். வருகின்ற புது கட்சிகளெல்லாம் இந்த வாக்குகளில் பிரித்து அது ஒரு பக்கம் சிதறடிக்கின்றன. ஆனால் திமுக நிலையாக தனது கட்சியை தனது வாக்குகளை அப்படியே வைத்துக்கொண்டு மிக சுலபமாக வெற்றி அடைத்து செல்கின்றன. தமிழ்நாட்டு மக்கள் இனியும் சிந்திக்க வேண்டும். திராவிட கட்சிக்கு எதிரான பல முனை போட்டிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட கட்சியின் ஆட்சியை வெறுக்கின்றார்கள் போல் தான் தெரிகின்றனர். இந்த வெறுப்பை மக்கள் வெளிக்காட்ட வேண்டும். வருகின்ற புது கட்சிகள் யாருக்காக வாக்கை பிரிக்கின்றது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களின் மிக பெரும் பொறுப்பாகும். தமிழ்நாட்டு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், கணிசமான வாக்குகள், அதாவது நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை விஜய் பிரிப்பார்கள் என்று சொல்கிறார். இந்த நிலையை பார்க்கும்போது விஜய் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் களமிறங்கி இருக்கின்றார் என்பது போல் தோன்றுகின்றது. ஆகவே கமலஹாசனும் அன்று அதைத்தான் செய்தார். வாக்குகளை பிரித்தார், பின்பு திமுகவின் காலடியில் சரணடைந்தார். இதே நிலையைத்தான் இன்று விஜய் செய்ய போகின்றார் என்பது திடம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் பொறுப்புடன் நடந்து மிகவும் உன்னதமான ஒரு தேர்தல் பிரச்சார உத்தியை மேற்கொண்டால் ஒழிய அவர்கள் இந்த முறை தேர்தல் களை கட்டுவது என்பதும் சாத்தியமே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருப்பதும் ஒருவிதம் அவர்களுக்குரிய வாக்கு எண்ணிக்கை குறைவடைவதற்கான ஒரு காரணமாக இருக்கும். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியை விரும்பாத பலர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குகள்
திமுக பக்கம் செல்லுமா அல்லது நாம் தமிழர் கட்சி பக்கம் செல்லுமா என்பதும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மக்களே, தமிழ்நாட்டு களம் இப்பொழுது சூடுபிடிக்க வலிக்கிட்டுள்ளது. தேர்தலுக்கு என்னும் ஒரு மாதம் இருக்கின்ற நிலையிலே தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சாரத்தை முடக்கிவிட்டுள்ளார்கள். இந்த நிலையிலே வருகின்ற முதலமைச்சர் யார் என்பதை மே 6ஆம் தேதி நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டு விடலாம். மக்களே, தமிழ்நாட்டு தேர்தல் களம் அடுத்து என்ன நிலையில் செல்கின்றது என்பதை அடுத்தடுத்த அரசியல் கள ஆய்வில் நாம் ஆய்வு செய்து கொள்ளலாம் என்று கூறி இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் உங்கள் நேசன். நன்றி. வணக்கம்.